அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 57. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சுதந்திரத்தை பற்றி மிக அழகாக ஒரு குறளில் குறிப்பிடுகின்றார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்கின்ற குறள். சில குறள்களை படிக்கின்ற போதே அந்த குறளிலே இருக்கக்கூடிய அர்த்தம் நமக்கு எளிமையாக விளங்கிவிடுகிறது. ஆனால் சில குறள்களை நாம் வாசிக்கின்ற போது திரும்ப திரும்ப வாசித்தாலும் அதற்குண்டான பொருள் நமக்கு புரிவது இல்லை. பல பேருக்கு இந்த குறளிலே ஒரு பெரிய ஐயம் உண்டு. என்ன ஐயம் அப்படின்னா, ஒரு பெண்ணை சிறைப்படுத்தி வைக்க வேண்டாம், அவளே தன்னை சிறைப்படுத்துகிற வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதை அறிந்து கொண்டு வாழ்வாள் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய அர்த்தமாக பலரும் விளங்கி கொண்டிருப்பது. ஆனால் உண்மையிலேயே வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில் சொல்ல வரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர். இதோட இதை நிப்பாட்டிக்கும். முதல்ல இந்த 4 வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு நாம பார்க்கலாம். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாமே. ஒரு பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல நிறைய வரையறைகள் ஒரு பெண்ணுக்கு வரையறுக்கப்பட்டது. யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, தலையை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, வெளியில போகக்கூடாது, வேற ஆண்களோடு பேசக்கூடாது, பழகக்கூடாது, வீட்டில தான் இருக்கணும், வெளியில போனா இப்படித்தான் போகணும், இன்னாரோடு தான் போகணும், இப்படியெல்லாம் வரணும் இப்படின்னு ஒரு பெரிய நிர்பந்தத்திற்குண்டான ஒரு வாழ்க்கை. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அப்படி பாதுகாக்கப்பட்டால்தான் ஒரு பெண் நல்ல பெண்ணாக வளர்வாள் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. நீங்க சங்க காலமா இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்த காலம், இடைக்காலம், எந்த காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்களானாலும் சரி, பெண் அடியார்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, பெண் புலவர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த நிபந்தனைகளையும் மீறி வாழ்வதற்கான வாழ்வியல் சுதந்திரம் என்பது அன்றைக்கே கொடுக்கப்பட்டுதானே இருந்தது. ஆமா. அப்போ ஒரு பெண்ணுக்கான காப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு பெண்ணை வரையறைக்குள் வைத்தாலும் அதெல்லாம் அவளுக்கு காப்பா அப்படின்னா கிடையாது. வள்ளுவர் எழுதுகிறார் பாருங்க, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும். நாம ஏதோ செஞ்சு வச்சுட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னா இல்ல. நிறை காக்கும் காப்பே தலை. ஒரு பெண் நிறைவாக தன்னை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வரையறையை அவள் வகுத்து கொள்ளுகிறாளோ அதுதான் உண்மையான வரையறையாக ஒரு பெண்ணுக்கு அமையும். நீங்க இப்ப ரொம்ப எளிமையா யோசிச்சு பாருங்க. இன்னொருவர் சொல்லி நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் மனதளவில் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் அவளுக்குள்ளேயே தனக்கு ஒரு வரையறையை வைத்துக் கொண்டாள். நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் உடை உடுத்துவேன், நான் இப்படித்தான் பிறரோடு பழகுவேன், நான் இத்தனை மணிக்கு தான் போவேன், நான் இப்படிதான் வருவேன் என்கின்ற ஒரு வரையறையை வெளியார் சொல்லி ஒரு பெண் வைத்துக் கொள்ளக்கூடாது. தனக்கு ஒரு வரையறையை ஒவ்வொரு பெண்ணும் தானே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பெண் சுதந்திரம் என்கின்ற ஒன்றை, தனக்கு தானே தேவையானதை முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு திறத்தை, ஏதோ இன்னைக்குதான் நாங்கெல்லாம் புதுசா சொல்றோம், இன்னைக்குதான் நாம அதை பத்தியே இந்த மக்களுக்கு பேசுறோம், இன்னைக்குதான் அதை பத்தியே பெண்களுக்கு சொல்றோம் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த குறளை படிச்ச உடனே மறந்துடணும். என்னைக்கோ வள்ளுவர் சொல்லிட்டாரே, நீங்க என்ன சட்ட திட்டங்களை வகுத்து இதுக்குள்ளதான் நீ நிக்கணும், இதுக்குள்ளதான் நீ இருக்கணும், ஒரு கணவனா இருக்கட்டும், ஒரு தகப்பனா இருக்கட்டும், ஒரு பையனா இருக்கட்டும், இந்த வரையறையை வகுத்து இதற்குள் தான் நீ நிற்க வேண்டும் என்ற ஒரு வரையறையை ஒரு பெண்ணுக்கு விதித்தால் அது விதியாகாது. ஒரு பெண் என்றைக்கு தனக்கு தானே தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு சிறையை அமைத்து கொள்ளுகிறாளோ அப்பொழுது அவள் வாழ்க்கைக்கு அது ஒரு அரணாக, அவளினுடைய நீடித்த புகழுக்கு அது ஆதாரமாக அமையும் என்பதைத்தான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகிறது.
சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை.